அர்ஜுன் அமெரிக்காக்கு போய் படிக்க போறான் பாட்டி. காயத்ரி பாட்டி தான் அவன் பர்த்டேக்கு இத கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே பாட்டி? அர்ஜுன் கூட ஆரம்பத்துல போலன்னு தான் சொன்னான். அப்புறம் நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி இப்ப அவனே போறேன்னு ஒத்துக்கிட்டான் பாட்டி. நானும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் பாட்டி ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லயே அவன் கூட எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்கு. அதெல்லாம் டக்குன்னு முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பரவாயில்ல பாட்டி, அர்ஜுன் அமெரிக்காக்கு போய் அவன் நினைச்ச மாதிரி பெருசா சாதிக்கணும். அதான் பாட்டி என்னோட சந்தோஷமும். பவித்ரா, என்னாச்சு உனக்கு? அர்ஜுன் போறத நினைச்சு ஃபீல் பண்றியா? நீ தானே அவனை போன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண. உனக்கு அவன் போறதுல இஷ்டம் இல்லைன்னா அப்படியே விட்டுருக்கலாமே. சாச்சா, அப்படியெல்லாம் இல்லக்கா. அர்ஜுன் அமெரிக்காக்கு போறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவனை திரும்ப எப்ப பாப்போன்னு தெரியாததுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ நாள் கூடவே இருந்த சப்போர்ட்டா இருந்த ஒருத்தன் இப்ப திடீர்னு இல்லாம போயிடுவான் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மத்தபடி அவன் போறத நினைச்சு எனக்கு கஷ்டமே இல்ல, சந்தோஷம்தான் ஜாஸ்தி. பவி, நீ பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன் பவி. உனக்கு அர்ஜுன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்றத அவன் பர்த்டேக்காக காட்டின எஃபெக்ட பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது. இந்த வீட்டில் உனக்கு பிடிச்ச அத்தை கோமால இருக்காங்க. இப்போ அர்ஜுன் உன்னை விட்டு போறது உன் மனசுல வலியை உண்டாக்குதுன்னு எனக்கு புரியுது பவி. நீ கவலையே படாத. அர்ஜுனும் உன் மேல இருந்த இதே பாசத்தோட தான் இருப்பான், எப்பவும் இருப்பான். அது எனக்குமே தெரியும் சித்தப்பா. வேற யாருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது எனக்காக வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுன் சொல்றான் சித்தப்பா, நிஜமாலே அவன் கிரேட் சித்தப்பா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்ன? இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஃபாரினுக்கு போய் ரொம்ப வருஷம் படிச்சுட்டு வரவங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்கள மறந்துடுவாங்கன்னு. அர்ஜுனும் என்ன அப்படி மறந்துடுவானு சித்தப்பா? வாய்ப்பே இல்ல. அர்ஜுன் யார மறந்தாலும் உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவன் மறக்கவே மாட்டான். ஆனா இனிமே நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா அர்ஜுன் உன்னை இப்படி பார்த்தான்னா அவன் ஃபாரின் போற முடிவையே மாத்திடுவான். ஐயோ, அதுக்காக தான் சொல்றேன். அவன் உன்னை விட்டு போனா மொத்தமா உன்னை மறந்துடுவானோன்னு நீ ஃபீல் பண்றது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டான்னு சொல்றேன். அந்த முடிவை எடுக்க கூடாதுல்ல? ஆமா சித்தப்பா. அதனால நீ எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், சரியா?